ஹீரோவா ஒரு பையனை குளத்துக்கு போறாங்க. அவங்க பையனை ஜாலியா குளத்துல குளிக்க ஆரம்பிச்சிடான். அந்த இடத்துல ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டான வனிதாவை மீட் பண்றாரு. ரெண்டு பேரும் குளத்தாண்டே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வனிதாவோட ஹோட்டலுக்கும் போறாங்க. அங்க இருந்த வனிதாவோட பையனை அன்பு கூட்டிட்டு சைக்கிள் ஊரை சுத்தி காட்டுறதுக்காக கூட்டு போயிடறான். மலைக்கு மேல இருக்க ஒரு கல்கோயிலாண்ட ரெண்டு பேருமே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. மழையிலேயும் ஜாலியா விளையாடுறாங்க. அன்பு சென்னையில வீட்டுல மட்டுமே வளர்ந்ததுனால இந்த இடம் எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறான். ஹீரோ வனிதா ஹஸ்பண்ட் கூட காய்கறி வாங்க போகும்போது வனிதாக்காக ஒரு சூரியகாந்தி பூவையும் பறிச்சுக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுமே வனிதா கிட்ட சூரியகாந்தி பூவையும் கொடுக்குறாரு. நீ நானும் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது உங்ககிட்ட கேட்ட சூரியகாந்தி பூவை என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எப்படியே எடுத்து வந்து குத்துறடா, ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே வனிதாவோட ஹஸ்பண்ட் பாக்குறாரு. ஹீரோவும் ஏதோ சொல்லி சமாளிக்கலாம் ட்ரை பண்ணும்போது சார் தேர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் இன் லவ் சார் சொல்லி அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாவே அதை எடுத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வனிதாவோட ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது அன்போட ஃப்ரெண்ட் ஜனான்ற பொண்ணு கால் பண்றாங்க. நான் என்னோட ஃபேமிலியோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான இருக்கேன், நீங்க வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அன்புவும் ஜனாவை பாக்கிறதுக்கு போலாம்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே ஜனாவோட ஃபார்ம் ஹவுஸ் போறதுக்காக கிளம்புறாங்க. அன்போட வேபோட இந்த பையன்கிட்டயும் குத்துட்டு அந்த பையனோட பொம்பரத்தையும் வாங்கிக்கிறான். டேய் என்னடா 5000 வேபோட குத்துட்டு 50 ரூபாய்க்கு பொம்பரை வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுறாரு. அப்பா எனக்கு இதுதான் பிடிச்சிருன்னு சொல்லி அவனும் சொல்றான். டேய் எங்கடா செருப்புன்னு சொல்லி கேக்குறாரு. அன்பு மலை மேலே அவனோட செருப்பு மிஸ் பண்ணிருப்பான். அதனால வனிதா பையனோட ஹீரோவும் ஏறாரு. மேல போய் பார்த்தா ஒரே செருப்பு மட்டும் தான் இருக்கும். கீழே வந்ததுமே அன்பு போட்டு பயமா திட்டாரு. 2000 ரூபாய் செருப்பு அசால்ட்டா விட்டியன்னு சொல்லி வனிதாவோட ஹஸ்பண்ட் அன்பு போட்டுக்கிறதுக்காக அவனோட பையனோட ஷூவை திறந்து கொடுக்குறாரு. ஷூ போட்டது இவங்க ரெண்டு பேருமே ஜனாவோட ஃபார்ம் ஹவுஸ் பாக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. அன்பு அவங்க அப்பா கிட்ட சுத்தமா பேசவே மாட்டான். ஹீரோ அவங்க பொண்டாட்டி ஃபோன் பண்ணி அன்பு கிட்ட குத்துறாரு. உங்க ரெண்டு பேருமே இப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, குமாரோட அம்மா அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க ரெண்டு பேருமே குமார் கூட எப்பவுமே இருக்கிறாங்க, குமார் சொன்னதெல்லாம் கேக்குறாங்க, நீங்க என் கூட இருக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேசுறான். ஹீரோ ஒரு குச்சைஸ் வாங்கிட்டு வந்து அன்பு கிட்ட குத்துறாரு. அன்பையும் சமாதானப்படுத்துறாரு. அன்பு அவன் வாழ்க்கையிலே முதல் தடவை அப்பதான் குச்சைஸே சாப்பிடுறான். ரெண்டு பேரும் ஜனாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போயிட்டாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அந்த பாட்டில் சொல்லிடுறேன். தேங்க்யூ.